வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீஸ்டோர் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? யாரு? மீம் ஸ்டுடியோ தான் சொல்றாங்களா? திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. அப்புறம் இனிமே திரும்ப வரமாட்டேன்டா. திரும்ப வர மாட்டாங்க. அடுத்து ஒரு 2 வருஷம் வச்சிருக்கேன். என் பையனோட பேரு சாய் செந்தூர் பாண்டி. 4.5 வயசு தான் ஆச்சு. தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் நாங்களும் வெடி வாங்கி கொடுத்தோம். பையனோட பெரிய ஆசையினால பெரிய வெடி வச்சதுனால அவன் 2 கண்ணுமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்ன சிரிச்சுட்டே சொல்றாரு? ஐயோ, அவங்க பேசுறதே இப்படியேதான் இருக்குமோ? உள்ள அழுதுட்டு இருக்கேன். என்னைக்கோ மறுபடியும் அல்வா பிடிக்கிற தெம்பிருந்தா வாடா, வந்து வெட்டா. இங்க தாண்டா இருப்பேன், இந்த மண்ணை தாண்டா இருப்பேன். அதான் காலை நிறுத்துமே. ஐயோ ஐயோ, பாவம் தெரிஞ்சிருமே. ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் பார்த்துட்டோம். யாரு மூஞ்சே காட்ட மாட்டாரு? பாட்டு செம பாட்டுப்பா. ஏண்டா இதை போய் ஒரு பொண்ணுகிட்ட பாட முடியுமா? சார், எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளோ எமோஷனலா கன்வே பண்ணிருக்கு பாருங்க சார். ஆமா, எதுக்கு போட்ட வீடியோ அது? மாடு, காளை மாடு எது மேல ஏறி நிக்குது? இப்படி டேய், அங்க என்ன பண்ற? ஒரு அமேசிங்கான ஆப், அதுதான் ஃப்ரெண்ட் ஆப். அப்படியா? இது மூலமா எனக்கு ஓவரால் இந்தியாவோட கனெக்ஷன் இருக்கு. என்னடி சொல்ற? அப்படியாவா? இதுல வேற என்ன இருக்காமா? இதுல யாருக்குனாலும் வீடியோ கால், ஆடியோ கால் பேசிக்கலாம். இந்த ஆப் ரொம்ப சேஃபானது தான். இந்த ஆப்ல வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கனால அந்த பர்சன் ஃபேக்கா ரியலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மூக்கல அடிச்சுனா ஹை ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாங்க புலி பாய். என் பொண்ணு நான் 2 பேர்ல யாராவது தான் ஆகுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணுக்கு ஒயிட் கலரா இருக்கு, எனக்கு ரெட் கலரா இருக்கு. ஒயிட் அவனுக்கு கலனே குழந்தை. என்னையே பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான். அநியாயம் கேட்டுறீங்கடா. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே. என்ன ரியாக்ஷனே காணோம். உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் இன்னும் உயிரோட ஆமா ஆமா தெரியுது. எடிட்டா அங்க பாரு, கேமரா எங்க? அது ஓகே. அங்க பேரு அது ஓகேவா? சொல்லிருக்கீங்க. வேற எங்க சொல்லி வைப்பாரு? ஆனா இது ஒரு திறமை தானப்பா. பொண்ணுக்கு மாப்பிளை பாத்துட்டு இருக்கீங்களா? மாப்பிளை வந்து உங்க பொண்ணுக்கு சூட்டபிளா இல்லைன்னு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே பார்த்து சொல்றாங்க. டேய், என்ன அப்படி ஆவரம் பண்றீங்க? சார், இதுல என்ன ரிசல்ட் வரும்னா அவங்க உள்ள என்ன பர்சனாலிட்டி இருக்கு, காக்னிட்டிவா, அஃபெக்டிவா, ரிஃப்ளெக்டிவா, டிப்ளோமேட்டிக்கா அது வரும் சார். ஏன்டா இவ்ளோ சொல்லல. இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷ் எல்லாம் நம்பி இருப்பேன். அவன் தான் சொல்றானே, உனக்கு அறிவில எப்பந்தான் நீ எல்லாம் திருந்தா போறியோ. சோ மாப்பிளோட பொண்ணோடது 2 பேரோடது வந்தா நம்ம சொல்லிடலாம் யார் எப்படி செட் ஆகுமா ஆகாதா. 2 இயர்ஸ் அழகெல்லாம் பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். வந்துட்டாங்களா மேடம்? யாரு கெட்டப்பு? ஓ சிம்ரனா? பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிட்டு போறான். ஓ உளுந்துற போய். அப்படி தூக்கி போடு. ஐயோ ஏய் விழுந்துடாதடா. என்ன பண்ணப்பா? அதுல எடிட்டுப்பா, பண்ற அவன் சிகன் பயந்துட்டேன். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டா அது இப்படியே வரையணும். சரியா லைட்டாங்க. ஆடா நான் இங்க மனசு வருது உங்களுக்கு சிரிப்பு வருதா? போடா அங்க எந்திரிச்சு. நல்லா வளர்ச்சிட்டாங்க. அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. செக் பார்க்கலாமா? நம்ம ஆடு ஒரு நாளைக்கு எத்தனை புழுக்க போடுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். நாங்க ஏற்கனவே மாடு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சாணி போடுதுன்னு கண்டுபிடிச்சோம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிச்சா கடைசியில இந்த ஆடு 711 புழுக்க போடுச்சு. நான்வெஜ் சாப்பிடுறவங்க ஃப்ரெண்டுக்கே ஷேர் பண்ணுங்க.
அதுக்கு எதுக்குடா ஷேர் பண்ண பைத்தியங்களா? ஏன் அழுகுறாரு? பாட்டு அழுகுறீங்க கோபப்பட்டு சொன்னனே ஒரு நாள் பெரிய ஆள் ஆவாருன்னு ஆயிட்டா இருப்பா. சொன்ன ஆயிட்டா இருப்பா. வாங்கண்ணா வாங்கண்ணா. யாரா அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய ஆள் ஆவார்னு நினைக்கலப்பா. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தான் கஷ்டப்பட்டோம். இதுக்கப்புறம் முன்னா சேர்த்து குதிக்கிறேன் கிழிக்கிறேன் தெரிஞ்சிட போகுதுடா. போகுது வந்துட்டாங்களா? யார் அந்த பையன்? யாரியா அவன்? இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண? ஆமா இந்து ரெபேக்கா வர்கீஸ். கொண்டு போடுவான் பாத்துக்க. ஆமா அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அதான் அந்த வர்கீஸ். இனிமே சொல்ல மாட்டான். இந்து ரெபேக்கா வர்கீஸ். ஐயா ஏண்டா திரும்பி வந்துட்டு மிதிக்க போறோம். யாருமே இல்ல. இதே வேலையா வச்சுட்டு அலையிறீங்களா? லாரிக்குள்ள போய் வம்புலா பாப்போம். லாரிக்குள்ள வம்புல பாப்போம். ஏத்திட்டு ஆமா நம்ம ஒழுங்கா ஓட்டினா கூட இந்த நாய்ங்க உள்ள வந்து விழுந்து நம்ம கொலைகேஸ்ல இழுத்து விட்டுறாங்க போலயே. மழை பெஞ்ச உப்பு கல் என்ன கருடா முன்னாடி வாய்ஸ். நான் பரவாயில்லையா? ரொம்ப பரவாயில்ல. கேக்குதா? നന്നായിട്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. ഉണക്ക് കേൾക്കുന്നില്ലേ? இதுக்கும் லைக் போடுறீங்களாடா? இது வரைக்கும் இல்ல. மசாச்சுல இல்ல. என்ன பாட்டு? நான் பாட்டுமே தெரியலையே. யாராவது இந்த ஸ்மெல்லுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருக்கீங்களா? என்ன பண்றாவி? ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கூலிப்பா. என்னப்பா உன் வயசு என்னப்பா ஆகுது? இந்த வயசு ஷேர் பண்ணுங்களா? என்னப்பா வாழ்க்கை கிளாஸ் இந்த கோட்டர் யார் யாருக்கெல்லாம் வேணும்ன்றது ரெட் கலர் லைட் ஸ்கூல் யூனிஃபார்ம் படிக்கிற வயசுல காட்ட கொண்டா வேஸ்டோல போட்டுட்டு இருக்கான். நாசமா போயிடுவே, உருப்படாம போயிடுவே. உங்களுக்கு யார் பிடிக்கும்? யமன் பிடிக்குமா இல்ல சிவன் பிடிக்குமா? சிவன். சிவன் எதனால? அவர் கஞ்சா குடிப்பாரு, அதனால அவர் ஃபேன். 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு. யாரா நீங்களா? இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். என்னடா இத போய் ஒட்டிட்டு இருக்க? மழை. அத நான் ஏதோ சொல்ல வரேன். ஸ்கூலும் ஜெயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஜெயில்ல பெல் அடிக்கும் போது நீ ஒரு இடத்துக்கு போகணும். ஸ்கூல்ல பெல் அடிக்கும் போது ஒரு இடத்துக்கு போகணும். ஜெயில்ல எலும்புன்னு சொல்லும் போது எலும்பணும். ஸ்கூல்ல எலும்புன்னு சொல்லும் போது சேம். ஜெயிலுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதை நம்ம ஷேர் பண்ணா எல்லாருக்கும் நம்மள பிடிக்காது. என்னடா லூசுப்பா எல்லாம் இருக்கு. ஸ்கூல் படிச்சியா இல்லையாடா நீ? தற்குறி கண்டுபிடிச்சவன் பிரிட்டிஷ்கார். அவனோ மாறல, அவன் அடுத்தருல தான் நிக்கான். யாரா மைக்கு கொடுக்குறீங்க? ஐயோ அடிச்சு விடாதடா, செத்து போயிருவான்டா. ஐயோ அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடி கண்ட பறகு கொட்டை தெரிச்சு தெரிச்சிருக்கும்டா அவனுக்கு. கண்டிப்பா தெரிச்சிருக்கும். எது எதுல விளையாடணும்னே தெரிய மாட்டேங்குது. தெரியல, ஏதாவது சேஃப் கார்டு போட்டதா பரவாயில்ல, போடலன்னா அந்த தெரிச்சிருக்கும். உண்மையிலே சொன்னா ஸ்கூலுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசம் தானே. ஆனா உண்மையிலே சரியான தற்கொலையா இருக்கான் போல இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்னடா கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்க? பைத்திய மாதிரியே இருக்கான். அதான் சொல்றல, இவ்வளவு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது, தற்கொலையா தான் இருப்பான். ஆமா ஆமா. அந்த பொண்ணு ஒண்ணு பாடுச்சு, ஃபர்ஸ்ட் பாட்டு புரிஞ்சிச்சு, ரெண்டாவது என்ன பாடுச்சுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து அது பின்னாடி ஓடுச்சு, அதனால கேட்டுச்சு. இல்லன்னா தெரிஞ்சிருக்காது. யாருன்னே தெரியலையே அதெல்லாம். கண்டிப்பா இவங்களும் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. நல்லா பாடுறவங்களாம் விட்டுருவீங்க. இந்த மாதிரி பாடுறவங்க அதான் அவரு பெரிய ஆள் ஆயிட்டார்ல அந்த மாதிரி. இது ஒண்ணும் இல்ல, இது ஜோக்கா இருக்கு, காமெடியா இருக்குன்னு போடுறதெல்லாம் ஓகே. இதுல அந்த கமெண்ட்ல வந்துகிட்டு இவங்களே நம்ப வச்சிருவாங்க. நீங்க நல்லா தான் பாடுறீங்க,
உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றான் பாரு, அவனை விடக்கூடவே அது. அத காமெடியா இருக்கா, அதை சிரிச்சிட்டு போறாங்களா, அது ஓகே. அது காமெடியா இருக்கு, ஏதாவது ஓகேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இத திறமைன்னு சொல்றான் பாரு, அவனைதான் சும்மா விடக்கூடாது. சொல்லிட்டு அவங்க பெரிய ஆளுன்னா அவங்களே ஆமா, இப்படி கிளப்பி விட்டுட்டு அவங்களும் அது நம்மளுக்கு சிங்கிங் திறமை இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. மீம் ஸ்டுடியோ அடுத்த வீடியோ எப்ப போடுவீங்க? ஆமா, பார்க்கலாம் இப்போ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.